வணக்கம். இன்றைய முக்கியமான ஒரு ஒளிப்பதிவு, அதாவது முதல் இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலே நடக்கும் மாணவர் ஆர்ப்பாட்டம். இரண்டாவது, இதே போன்ற மாணவர் ஆர்ப்பாட்டம் கடந்த காலங்களில் நடந்தது. ஒன்று 1989ஆம் ஆண்டு சீனா தியனமென் சதுக்கத்திலே நடந்த ஆர்ப்பாட்டம். இரண்டாவது 1992ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியா என்ற நாடு அதில் நடந்த ஆர்ப்பாட்டம். முதலாவதாக கூற விரும்புவது, டெல்லியிலே நடக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு, அந்த மாணவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்களும் ஆதரவு. காரணம், மாணவர்கள் போராட்டம் உண்மையானது, நியாயமானது. அதாவது இதே போன்றுதான் இலங்கையிலும் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா வந்த பிறகு தரைப்படுத்தல் முறை என்று கல்வித்துறையிலே கொண்டு வந்து தமிழர்களை டாக்டர் இன்ஜினியராக வருவதற்கு ஒரு தடைக்கல் போட்டார்கள். அதாவது தரைப்படுத்தல் முறையை கொண்டு வந்தார் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தெரிவு செய்த கல்வி அமைச்சராக இருந்த பதியுதீன் மஹமுத் என்ற முஸ்லீம். காரணம், முஸ்லீம்கள் சிங்களவர்கள் டாக்டர் இன்ஜினியராக வருவதிலே தெரிவு செய்யப்படுவதில்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் காலத்தில் இருந்தபோது அவர்கள் தகுதி அடிப்படையிலே தெரிவு செய்தார்கள். மஹிந்த ராஜபக்ச வந்த காலத்தில் அதன் கடைசியாக இப்பருக்கு ஜனாதிபதி வர இந்த பெற்ற இவ்வளவு காலத்திலேயும் டாக்டர், அதாவது மருத்துவர், பொறியியலாளர்களுக்கு படிக்கும் மாணவர்கள் அதாவது தகுதியாக நடக்குமானால் அது நிச்சயமாக 60% தமிழர்களை தெரிவு செய்யப்படுவார்கள். ஆனால் முன்கூட்டியே விடைத்தாள்கள் பப்ளிக் பண்ணி, கொஷின் பேப்பர் லீக் ஆக்கி அல்லது பப்ளிக் பண்ணி அல்லது வெளியே காசுக்கு விற்று, அது குறிப்பாக சிங்களம் முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த மாணவர்கள் தான் இவ்வளவு காலம் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆகவே கல்வித்துறையில் இப்படி நடப்பது பிழை, அதை கண்டிக்க வேண்டியது. சரி, இப்போ நாங்கள் டெல்லியிலே நடக்கும் ஆர்ப்பாட்டம் போல் இலங்கையிலே தமிழர்கள் நடந்தால் அவர்கள் சுட்டு தள்ளுவார்கள். ஆசியாவிலே மாணவ போராட்டத்தை மதிப்பதில்லை. 1989ஆம் ஆண்டு சீனாவிலே தியனமென் சதுக்கத்திலே நடந்த போராட்டத்திலே 5500 மாணவர்களை சீன கம்யூனிஸ்ட குருவல் அரசு இராணுவத்தை அனுப்பி சுட்டுக் கொன்றது. இப்போது அதேபோல் இந்தியாவிலும் போலீசாரை வைத்து இந்திய அரசு அடக்கி அடித்து அவர்களை காயப்படுத்துகிறது. இப்போது பாருங்கள், 1989ஆம் ஆண்டு சீனாவின் தியனமென் சதுக்கத்தில் நடந்த போராட்டத்தை பாருங்கள். இப்போது பாருங்கள், அடுத்து மாணவர்கள், இந்திய மாணவர்களின் போராட்டம் வெல்லணும். அந்த நீட் என்ற அந்த செல்வந்தர்கள் பிள்ளைகள் மட்டும் படிக்கும் அந்த நிலைமை மாற வேண்டும். அவர்களின் போராட்டங்களுக்கு இறைவனை பிரார்த்தி இத்துடன் அடுத்து இதே போல போராட்டம் 1992 செக்கோஸ்லோவாக்கியா என்ற நாட்டிலே நடந்தது. அதிலே வாசலா கவல் என்பவர் கம்யூனிசத்துக்கு எதிராக சதி செய்தார், கம்யூனிசத்துக்கு எதிராக சதி வேலைகள் செய்தார் என்ற வகையில் வாசலா கவல் என்பவர், அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர்களது சொத்து பறிக்கப்பட்டு இவர் சிறையிலே இருந்தார், அனுப்பினார்கள். அவர் சிறையிலிருந்து 29 டிசம்பர் 1989 வந்து செக்கோஸ்லோவாக்கிய நாட்டின் கடைசி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார்.
இவர் தெரிவு செய்யப்பட்டு 3 வருடத்தில், அதாவது 92ஆம் ஆண்டு 1992ஆம் ஆண்டு 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வாசலா கவல் என்ற ஜனாதிபதி அவர்கள், ஆம் 2 லாங்குவேஜ் நாங்கள் 2ஆக பிரியோம், ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் என்று பிரித்து கொடுத்தார். அப்போ அது பிரித்து கொடுக்கும்போது அவர் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டின் கடைசி ஜனாதிபதி. பின்னர் செக் ரிப்பப்ளிக்காகவும் ஸ்லோவாக்கிய ரிப்பப்ளிக்காகவும் அந்த செக்கோஸ்லோவாக்கிய என்ற நாடு பிரிந்தவுடன் அந்த செக் ரிப்பப்ளிக்கின் ஜனாதிபதியாகவும் முதல் ஜனாதிபதியாக இருந்தவரும் இந்த வாசலா கவல். ஆகவே நான் அந்த நாட்டிலே இருந்த நான் செக் லாங்குவேஜ் நான் பேசுவேன். நான் செக் நாட்டிலே இருந்தேன், செக் மொழியும் பேசுவேன். அதற்கு செக் நாட்டு மக்களுக்கு நன்றி. ஏன் அந்த போராட்டத்தை நான் இதை சொன்னேன் என்றால், அவர்கள் வெள்ளையர்கள் மனித உரிமையை மதிப்பவர்கள். ஆனால் ஆசிய நாட்டிலே சீனா மற்ற நாடுகளைப் போல் நாடுகளாக இருந்திருந்தால் இலங்கையை போல் நாடாக சுட்டு தள்ளியிருப்பார்கள். பாகிஸ்தான், இலங்கை என்றால். ஆனால் இந்தியா ஓரளவு போலீஸை விட்டு அடிக்குது. அதே பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. மாணவரின் போராட்டத்துக்கு எங்களது முழு ஆதரவும். இப்போது அந்த செக்கோஸ்லோவாக்கியாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பாருங்கள், அந்த நடந்த விஷயங்களை பாருங்கள், காட்டுகிறேன். இப்போது இவர்தான் அந்த வாசலா கவல். இப்போது சிறையிலிருந்து விடப்படுறார். வந்த உடனே ஜனாதிபதி ஆகிறார் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டின். An event that will enter history as the Velvet Revolution. Havel, its central figure, begins at the end of 1989 to write not only a new chapter in the nation. இவர்தான் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டை மாணவர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் செக் மாணவர்கள், ஸ்லோவாக்கிய மாணவர்கள், குறிப்பாக ஸ்லோவாக்கிய மாணவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் இது. நாங்கள் 2 நாடாக பிரியணும், 2 மொழி பேசுகிற நாங்கள் 2 நாடாக பிரியணும் என்று பிரித்து கொடுத்தவர் இவர்தான். ஆகவே எங்களுடைய மாணவர்கள் போராட்டம் வெல்ல வேணும், இந்தியாவில் மாணவர்கள் நடத்தும் அந்த போராட்டம் வெல்ல வேணும் என்று எனது இந்த குறு ஒளிப்பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.